தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீட்டு இல்லை. ஆதவ் அர்ஜுனா இவர் லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் ஆவார். சட்டவிரோத தொழிலான லாட்டரி தொழில் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்த மார்ட்டின் அவர்களுடைய மருமகன். அந்த தொழிலை இவர் கைப்பற்ற முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இவருக்கும் இவர் மைத்துனருக்கும் பிரச்சனை. இவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் ஐபேக் நிறுவனத்தை, பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தை அழைத்து வந்து திமுகவுக்கு ஆலோசனை கூற வைத்ததும் பிரச்சார வியூகங்களை வகுத்ததும் ஆதவ் அர்ஜுனா தான் என்று கூறப்படுகிறது. இவர் திமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி எதிர்பார்த்தார், கிடைக்கவில்லை. இதன் காரணமாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தார். அங்கு ராஜ்யசபா எம்பி பதவி அல்லது கள்ளக்குறிச்சியில் போட்டியிடும் தொகுதி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் திமுக விசிகாவுக்கு தர மறுத்துவிட்டது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பின்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தற்பொழுது தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா உள்ளார். இவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல் என்று தாவேகா தொண்டர்கள் கூறுகின்றனர். மேலும் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்ட முயன்றார். ஆனால் டெல்லியில் பாஜகவினர் இவரது சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல் என்ற உண்மையை புரிந்து கொண்டு விரட்டியடிக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிட்டு அமைச்சராகி விடலாம் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம். இவர் மீது இவருக்கு எதிராக எதிர்மறையான அறிக்கைகள் விஜயிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத தொழிலான லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. சட்டவிரோத தொழில் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்த ஆதவ் அர்ஜுனாவை தேர்தலில் நிற்க வைத்து போட்டியிட செய்தால் அது விஜய்க்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம். ஆகவே ஆதவ் அர்ஜுனா திமுகவின் ஸ்லீப்பர் செல் என்று அனைவரும் சந்தேகப்படுகின்ற காரணத்தினாலும் அவர் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு போட்டியிட சீட்டு கிடையாது என்று கூறப்படுகிறது. இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை, அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.